என்னடி திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க? பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு பாட்டி. அதுவும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு, நீயும் கிளம்பிக்கிட்டே தான் இருக்க. உங்க அம்மா என்னன்னா ஒவ்வொரு தடவையும் துணிமணி மடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா நீ போகவும் மாட்டேங்கிற, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இப்பயே நீ திடீர்னு இவ்வளவு சந்தோஷப்படுற? ஏ லலிதா, இங்க வா. உன் பொண்ணு கிளம்புறாளா, வந்து அழ ஆரம்பிச்சிரு. என்னடி மறுபடியும் பாட்டி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, எனக்கு இதே ஊர்ல இதே கோவில்ல கணக்கு எழுதுற வேலை கிடைச்சிருக்குமா? நிஜமாவா சொல்ற? மந்தார கல்ப ஹரிச்சந்தன பாரிஜாதா மத்யே சசாங்க மணிமண்டித வேதி சம்ஸ்தே. யார் சொன்னாங்க? சாஸ்திரி கலையா சொன்னாருமா. இன்னைக்கு நான் பிரிக்கெட் இருந்தேன்னா அவரே கூப்பிட்டு சொன்னாரு. எனக்கு அதிக சம்பளமும் கொடுக்க சொன்னாரு. சந்தோஷமா இருக்குடி. இதுக்கு தானோ என்னமோ நீ வெளியூர் போறத அந்த தாய் தடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. சும்மா சும்மா அவளை இதுல இழுக்காதீங்கம்மா. சுந்தரி, இந்த அம்மன் முன்னாடி உட்காந்து நீ என்னன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்ட? இந்த பெருக்கிற வேலையிலிருந்து விடுதலை கிடைக்கணும், கணக்கெழுதுற வேலை கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்ட. அம்மன் நீ சொன்ன முதல் விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டா. இன்னும் 2 தான் மிச்சம் இருக்கு, அதையும் செஞ்சு கொடுப்பா. லீலாவசாம்சி தவ தேவி ருகாதி வேதாஹ ஸ்ருஷ்ட்யாதி கர்ம ரச்சனம் பவதீய சேஷ்டா त्वत्तेजसा जगदिदं प्रतिभाति नित्यं भिक्षां प्रदेहि गिरिजे क्षुदिताय मह्यम्. வித்யாவுக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். அந்த ஜக்கிக்கு அடுத்தவன் கூடிய கெடுக்கிறத தவிர வேற வேலையே இல்ல. நான் ஏன் சுனிதா கிட்ட போய் நிலப்பத்திரத்தை கொடுக்க போறேன்? அன்னைக்கு மான மரியாதை போற சூழ்நிலை. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. முழுகிடுவோமா தப்பிப்போமான்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது சுனிதா கிட்ட போய் நிலப்பத்திரத்தை நீயே யோசிச்சு பாரு லலிதா. வித்யாவுக்கு அறிவே இல்ல, ஜக்கி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து பேசுறான். நீயாவது அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருந்திருந்தா அவன் மண்டையில 2 கொட்டு கொட்டி என்னைக்கு சொல்லிருப்பேன். உங்க அப்பா எப்படிப்பட்டவரு, அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட அவதாரம், உங்களை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக அவர் செருப்ப தேய்றாருன்னு சொல்லிருப்பேன். இத்தனை வருஷமா அவனுக்கு அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா லலிதா, என்ன பேசுற நீ? இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்திருக்க, என் கஷ்ட நஷ்டத்துல என் கூடவே இருந்திருக்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இன்னொருத்தரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் வெறும் போய். 20 வருஷம் இல்ல, 100 வருஷம் ஒருத்தரோட நாம வாழ்ந்தாலும் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நம்மளால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. இத பத்தி பேசும்போதெல்லாம் மனசுக்கு எவ்வளவு பாரமா இருக்கும் தெரியுமா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்னைக்காவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல லலிதா. போதும், சும்மா இருங்க. நீங்க தப்பு பண்ணீங்களோ பண்ணலையோ, நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பி இருந்தேன். உங்க கஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்ட. ஆனா நீங்க ஒரு நிலம் இருக்கிற விஷயத்தையே அம்மாவும் புள்ளியும் மறைச்சிட்டீங்க. பத்திரம் கிடைச்ச உடனே அதை கொண்டு போய் சுனிதா கையில கொடுத்துருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அத நீ நம்புறியா லலிதா? சூரிய வெளிச்சத்தை பார்க்க கண்ணாடி தேவையில்லை, வெறும் கண்ணால பார்த்தாலே போதும். ஆனா நான் தான் குருடியா இருந்திருக்கேன். உங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன். என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இருந்தாலும் என் துக்கங்களை மனசுலயே புதைச்சுக்கிட்டு பேசாம இருந்த. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? எனக்குன்னு யாரு இருக்காங்க? பசங்க கிட்ட போய் சொல்லலானா இது சாதாரண விஷயம் இல்ல. என் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்புறம் உங்க அம்மா புள்ள என்ன பண்ணாலும் புள்ள ஹரிச்சந்திரன் தான். மத்தவங்களை எல்லாம் மனுஷங்களா கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. சுனிதா ஜக்கிய விட்டுட்டு இங்கே வந்து இருக்கேன்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்க. அவங்க கிட்ட எப்படி நியாயம் கிடைக்கும்? அதுக்கப்புறம் என் தங்கச்சி பக்கத்துலதான் இருக்கா. கஷ்ட சுகத்தை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தா அவ எப்பேற்பட்ட ஆளு, எனக்கே சக்காலத்தை ஆகணும்னு நினைக்கிறா. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அவ உன்னோட தங்கச்சி. ஆமாங்க தெரியும், அதனாலதான் வயிறு ஏறியுது. ஆனா அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு எல்லாமே நீங்க தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்களே.
இல்ல, நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தாதானே உழைச்சு போகிறதுக்கு. இத பத்தி இனி பேசி என்ன பிரயோஜனம்? பசங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. பசங்க உங்கள மாதிரி இருக்க வேண்டாம். உங்களோட சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா பசங்க வாழ்க்கை பாழாயிடும். ஒரு தகப்பனா உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்ல. தாரமா உங்களை திருத்துறதுக்கு என்னாலேயும் முடியாது. ஆனா ஒரு தாயா எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க தப்பான வழியில போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா என்னால இருக்க முடியல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு நல்லா தாயா இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி என்கிட்ட இருந்து விலகியே இருங்க. இந்த பாரத்தை மடியில சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் என்னால இருக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன். இனிமே பொண்டாட்டிங்கிற உரிமையில லலிதான்னு என்ன கூப்பிடாதீங்க. எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வரவே கூடாது. சாவு கூட இந்த வலியில இருந்து எனக்கு முக்தி கொடுக்காது போல இருக்கு.